ஹலோ aspirants, வெல்கம் பேக் டு TAF IAS Academy. ஸோ இன்றைக்கி நியூஸ் ஆர்டிக்கல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்கள். ஜெய்சங்கர் கியரிங் அப் டு லீட் இந்தியாஸ் கேம்பெயின் ஃபார் நான் பெர்மனன்ட் UNSC சீட். ஸோ இந்தியா வந்து அஃபீஷியல் கேம்பெயின், அதாவது நமக்கு UNSC சீட், அதாவது நான் பெர்மனன்ட் சீட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான அஃபீஷியல் கேம்பெயின் ஜெய்சங்கர் அவர்களுடைய தலைமையில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல் வந்து நமக்கு சொல்லுது. ஓகே, ஸோ நம்ம ஒரு ஜென்ரலாக எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அபவுட் UN அண்ட் அதில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மெம்பர்ஸ். தென் இந்த நான் பெர்மனன்ட் சீட்ஸ் அப்படின்னா என்ன, அண்ட் அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்க போகுது, இந்தியா வந்து எந்த சீட்டுக்காக இப்போ வந்து கேம்பெயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். UN 1945, அதாவது நமக்கு செகண்ட் வேர்ல்டு வார் 1939 to 45 நடந்திருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 193 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆல் த கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு எல்லாமே கவர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தேர் ப்ரைமரி மேண்டேட் ஆர் கோர் அப்ஜெக்டிவ் என்னது, maintaining international peace and security, developing friendly relations among nations, and promoting social progress and human rights. Okay, and இதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஆப்ரேட்ஸ் த்ரூ 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ். ஜென்ரல் அசம்பிளி, இதுதான் நமக்கு வந்து யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி மீட்டிங்ஸ் வந்து நடக்குது, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. இதுக்கான ரெசல்யூஷன் இஸ்ரேல் பாலஸ்டீன் இஷ்யூ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. இல்லை இந்த மாதிரி நமக்கு நிறைய பார்க்குறோம் இல்லையா, அது எல்லாமே இந்த ஜென்ரல் அசம்பிளி மீட்டிங்ஸில் நடக்கக்கூடியது. அடுத்து இருக்கிறது செக்யூரிட்டி கவுன்சில். இந்த செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு தான் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இந்த இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி கோர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்ல, மெயின்டைனிங் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, அதனுடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பர்டிகுலர் கவுன்சில் கிட்ட தான் இருக்கு. ஓகே, அண்ட் யூஎன்ல நிறைய உங்களுக்கு ஆர்கனைசேஷன்ஸ் பாடிஸ் இருக்கு. ஓகே, லைக் வி ஹாவ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ICJ ஹேக்ல இருக்கு இல்லையா, அது தென் UN செக்ரட்டரியேட் எல்லாமே இருக்குது. அதில் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் பவரும் இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி பைண்டிங் ரெசல்யூஷனுமே பாஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ அதில் தான் நமக்கு என்ன காம்போசிஷன், அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எவ்வளோ, ஏன்னா 193 மெம்பர் ஸ்டேட்ஸும் இதில் இருக்க மாட்டாங்க, UNSCயில் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ UNSCயில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ். ஓகே, இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அண்ட் 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு World War II டைமில் கொஞ்சம் விக்டோரியஸாக எமர்ஜ் ஆகிருப்பாங்க இல்லையா, அந்த கண்ட்ரீஸ் எல்லாமே நமக்கு இந்த UN சார்ட்டர் ஃபார்ம் பண்ணதில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஃபவுண்டேஷனில் இருந்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரீஸ் தான் நமக்கு பெர்மனன்ட் மெம்பர்ஸாக இருக்காங்க. அது யாரெல்லாம், சைனா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், UK அண்ட் US, இந்த 5 கண்ட்ரியும் தான் பெர்மனன்ட் சீட் இருக்குது. P5 அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இதில் மேஜர் பெர்மனன்ட் சீட்ஸ் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்க்ளூசிவ் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோ பவர். ஓகே, ஸோ நமக்கு ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 9 அஃபர்மேட்டிவ் ஓட்ஸ் வந்து தேவைப்படும். ஓகே, ஆனால் இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸோட ஓட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து ஓட் பண்ணலை, இல்லை அகெயின்ஸ்டாக ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் டோட்டலாகவே ஃபெயில் ஆகிடும். ஓகே, ஸோ என்னதான் நமக்கு மெஜாரிட்டி ஓட்ஸ் கிடச்சிருந்தாலும் இந்த 5 கண்ட்ரியுமே அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகும். இந்த 5 கண்ட்ரியில் ஏதாவது ஒரு கண்ட்ரி நெகட்டிவாக ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் ரெசல்யூஷன் இஸ் செட் டு பி ஃபெயில்டு. ஓகே, இது வந்து பெர்மனன்ட் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும். நான் பெர்மனன்ட் சீட்ஸ் இது வந்து நம்ம E10 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தீஸ் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் ஃபார் அ டேர்ம் ஆஃப் 2 years. ஓகே, நமக்கு வந்து 2 வருஷத்துக்கு ஒரு மெம்பர் கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸில். ஓகே, அதில் 5 சீட் வந்து எவ்ரி இயர் வந்து எலெக்ஷனுக்காக ஓப்பன் ஆகும். நம்ம எலெக்ஷன் ப்ராசஸையும் பார்க்கலாம். ஸோ இந்த நான் பெர்மனன்ட் சீட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 10 இருக்கும். 10மே வந்துட்டு நமக்கு 2 வருஷம் டென்யூரில் ஒர்க் பண்ணுவாங்க. அதில் வருஷம் நமக்கு 5 கண்ட்ரி வந்து நமக்கு லைக் 5 சீட்ஸ் வந்து காலியாகும், திருப்பி வந்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க எவ்ரி இயர். ஓகே, அண்ட் இவங்களுக்கு அந்த வீட்டோ பவர் அப்படிங்கிறது கிடைக்காது. ஓகே, ஒன்லி தீஸ் 5 பெர்மனன்ட் கண்ட்ரீஸ் ஆர் பெர்மனன்ட்
பெர்மனன்ட் மெம்பர்ஸ் என்ஜாய் திஸ் வீட்டோ பவர். ஓகே, ஆனால் அவங்களோட இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸுடைய ரோல் எதுலெல்லாம் இருக்கும், நமக்கு அந்த கவுன்சிலுடைய மீட்டிங் அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லை அந்த கவுன்சிலை வந்து ப்ரிசைட் பண்ணுறது, லீட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இவங்களுடைய வேலையாக இருக்கும். ஓகே, அண்ட் இப்போ வந்து ஒரு கண்ட்ரி 2 years டேர்ம் அவங்களோடது ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களே அடுத்த டேர்முக்கு கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இம்மீடியட் ரீஎலெக்ஷன் ஃபார் த கான்சிக்யூட்டிவ் டேர்ம் வந்து பண்ண முடியாது. ஓகே, இம்மீடியட் ரீஎலெக்ஷன் இஸ் பார்ட். ஓகே, நவ் எப்படி இந்த நான் பெர்மனன்ட் சீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அதோட எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா பேஸ்ட் ஆன் ஜியோகிராஃபிக்கல் பொசிஷனிங் அண்ட் இக்விட்டி. ஓகே, ஏன்னா நமக்கு 193 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்குது, எல்லா கண்ட்ரீஸையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஆல்ரெடி P5ன்னு சொல்லிட்டு நமக்கு அது ஒரு பெர்மனன்ட் சீட்ஸாக ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கிற அந்த 10 சீட்ஸை நம்ம குளோபலி ரெப்ரசென்ட் பண்ணணும். கரெக்டாக, அதுக்காக அதை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கன் குரூப், ஏஷியா பசிபிக் குரூப், லாட்டின் அமெரிக்கன் அண்ட் கெரிபியன் குரூப், வெஸ்டர்ன் யூரோப்பியன் அண்ட் அதர்ஸ் குரூப், ஈஸ்டர்ன் யூரோப்பியன் குரூப், இந்த மாதிரி ஒரு 5 குரூப்பிங்காக பிரிச்சிருக்காங்க பேஸ்ட் ஆன் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் ஒவ்வொரு குரூப்புக்கும் அதுக்கேற்ற மாதிரி சீட் அலோகேஷனும் இருக்குது. ஸோ 3 seats 2 seats 2 seats 2 seats அண்ட் இங்கே 1 seat இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ நம்ம கண்டெஸ்ட் பண்ணுறது எது, அதாவது இந்தியா இப்போ கேம்பெயின் பண்ண போகுது அப்படின்னு நம்ம நியூஸில் பார்த்தோம் இல்லையா, அது இந்த ஏஷியா பசிபிக் குரூப்புக்கான நான் பெர்மனன்ட் மெம்பர் சீட்டுக்கு தான். ஓகே, அண்ட் இதுக்கு தான் நம்ம இந்தியா வந்து கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அண்ட் இதனுடைய ஓட்டிங் ப்ராசஸ் நமக்கு UNGAல சீக்ரெட் பேலட் மூலமாக தான் ஓட்டிங் எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. 2/3, அதாவது ஒரு கேண்டிடேட் ஒரு கண்ட்ரி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவே நான் பெர்மனன்ட் சீட் வின் பண்ணணும் அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி வந்து வின் பண்ணணும். இப்போ 193 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்கன்னா 2/3 ஆஃப் இட் would be around 129. ஸோ 129 ஓட்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஃபேவராக இருந்தது அப்படின்னா இந்தியா would be the நான் பெர்மனன்ட் சீட் மெம்பர் ஃபார் that term of 2 years. ஓகே, ஸோ இதுதான் ப்ராசஸ். அண்ட் ரைட் நவ் நமக்கு ஏஷியா பசிபிக் குரூப்பை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தஜிகிஸ்தான் இஸ் ஆல்சோ கண்டெஸ்டிங். ஓகே, ஸோ எஸ், அண்ட் நோட் தஜிகிஸ்தானோட நம்ம SCOல மெம்பராக இருக்கோம். கரெக்டாக, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரீஸ், அவங்களுக்கு தஜிகிஸ்தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக தான் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் கேம்பெயின் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், எல்னினோ செட் டு டென்ட் இந்தியாஸ் விண்ட் ஹைட்ரோ பவர் அவுட்புட். ஓகே, ஸோ நம்ம இந்த இயர் வந்து எல்னினோ இயராக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோமா, ஈவன் சூப்பர் எல்னினோ அப்படின்னு பார்த்தோம். எல்னினோ என்னது, நமக்கு அந்த சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் வந்து எக்ஸ்ட்ரீமாக ஹீட் ஆகுறதுனால நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய வெதர் ஆர் கிளைமேட் பேட்டர்ன். எஸ், அண்ட் டியூ டு எல்னினோ நம்ம எக்ஸ்ட்ரீம் ட்ராட் கண்டிஷன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய சயின்டிஸ்ட் அண்ட் ரீசர்ச்சர்ஸ் எஸ்பெஷலி நமக்கு IMDலேருந்தும் வரக்கூடிய வார்னிங்ஸாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பவர் செக்டர் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு சொல்லுது. அண்ட் திஸ் ரிசர்ச் ஹஸ் பீன் டன் பை திஸ் சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் க்ளீன் ஏர். ஓகே, ஸோ எல்னினோ கண்டிஷன்ஸ்னால இந்தியாவுடைய பவர் சிஸ்டம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பிரச்சனையை வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்டு பவர் ஜென்ரேஷன் ஷார்ட் ஃபால் ஆகுறது, எஸ்பெஷலி நமக்கு இப்போ ஏர் கண்டிஷனிங்கோடைய தேவை. எஸ், ஹீட் வேவ் தாங்க முடியல. கரெக்டாக ஏசி டிமாண்ட் ஃபார் ஆர் நீட் ஃபார் ஏசி, ஏர் கண்டிஷனர்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது இந்த டைமில். கரெக்டாக, எஸ்பெஷலி நார்தர்ன் சைட்லாம் ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஏசியோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பவர் ஜென்ரேஷனும் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். கரெக்டாக, ஆல்மோஸ்ட் ஒரு 18 terawatt hours, சி நாட் கிலோவாட் மெகாவாட், வி ஆர் டாக்கிங் அபவுட் terawatt hours. அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஜென்ரேஷன் கேப் வந்து இந்த தடவை ஜென்ரேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஷார்ட் ஃபால் பாருங்கள், 18 terawatt hour வந்து ஷார்ட் ஃபாலாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம இதை ஃபில் பண்ணணும், அதாவது இந்த பீக் டிமாண்ட், இந்த பவர் டிமாண்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு கோல் தான் தேவைப்படும். ஸோ கோல் ஃபயர்ட் பவர், கோல் பவர் ஜென்ரேஷன். ஓகே, கோல் ஃபயர்ட் பவர் ஜென்ரேஷன் தான் அதிகமாக படுத்துவோம். நம்ம வாட் ஆர் வி ஆக்சுவலி எய்மிங் ஃபார் renewable sources, right? renewable energy generation. எஸ், ஃபாசில் ஃபியூல் கோல் பவர் ஜென்ரேஷனை வந்து குறைச்சிட்டு முழுக்க ரெனியூபிள் போகணும். அதாவது சோலார், விண்ட், ஹைட்ரோ, ஜியோதர்மல். எஸ்,
இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய இனிஷியேட்டிவ் இருக்குது. பட் டியூ டு திஸ் சர்ஜிங் டிமாண்ட், டியூ டு திஸ் எல்னினோ கண்டிஷன், நம்மளுடைய டிமாண்ட் ஃபுல்லாகவே இந்த ரெனியூபிள் சோர்சஸ் மட்டுமே வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சோலார், அதாவது விண்ட் பவர் அண்ட் ஹைட்ரோ பவருமே, நம்ம விண்ட் அண்ட் ஹைட்ரோ மூலமாக ஜென்ரேட் பண்ணுற எனர்ஜியுமே சொல்லப்போனால் குறைய போகுது அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்ம இன்னுமே ஃபாசல் ஃபியூல் பவர் ஜென்ரேஷனை நோக்கி தான் போக போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் கரண்ட் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது இருக்கக்கூடிய இந்தியாஸ் நான் ஃபாசல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, அதாவது ரெனியூபிள் சோர்சஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 283.46 GW, ஆல்மோஸ்ட் ஒரு 29.2% ஆஃப் டோட்டல் பவர் ஜென்ரேஷன் நமக்கு ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ்லேருந்து கிடைக்குது. வேரஸ் ரிமைனிங் மேக்ஸிமம் 42% இன்னுமே நம்ம ஃபாசில் ஃபியூல், அதாவது கோல் பவர் ஜென்ரேஷனாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அண்ட் இது இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுன்றது தான் இன்றைக்கி ஆக்சுவல் நியூஸேவும். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம சோலார் அண்ட் விண்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும், அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய பேட்டரி ஸ்டோரேஜ் அண்ட் கிரிட் ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், பிரிக்ஸ் நேஷன்ஸ் சீக் ஸ்ட்ராங்கர் கோஆப்ரேஷன் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ். ஓகே, பிரிக்ஸ் நமக்கே தெரியும், இட்ஸ் அன் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். பார்த்துருக்கோமா, ரீசெண்டாக கூட பிரிக்ஸ் சம்மிட் கன்க்ளூட் ஆச்சு, பிரிக்ஸ் மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு குரூப் கம்ப்ரைசிங் ஆஃப் எமர்ஜிங் எக்கானமிஸ், டெவலப்பிங் எக்கானமிஸ், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா லேட்டராக ஜாயின் பண்ணியிருப்பாங்க 2010. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நமக்கு நிறைய கண்ட்ரீஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஈஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, யூஏஇ அண்ட் இந்தோனேஷியா, இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே பிரிக்ஸில் மெம்பர்ஸாக ஆகியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 40% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஜிடிபிக்கு இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இதுதான் பிரிக்ஸுடைய ஒரு சிக்னிஃபிகன்ஸ். இந்த பிரிக்ஸுடைய ஆன்டி ட்ரக் ஒர்க்கிங் குரூப் தான் இப்போ ரீசெண்டாக ஒரு மீட்டிங் கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய மேஜர் பர்பஸ் என்ன, மெம்பர் கண்ட்ரீஸ் எல்லாமே ட்ரக்ஸை காம்பேட் பண்ணணும், அதாவது ட்ரக் டிராஃபிக்கிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மேஜர் பர்பஸ். அண்ட் இதில் கோர் ஃபோக்கஸ் ஏரியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைஸ் ஆஃப் சிந்தட்டிக் ட்ரக்ஸ், மேரிடைம் ட்ரக் டிராஃபிக்கிங் ரூட்ஸ், அதாவது நமக்கு மேரிடைம் ரூட்ஸை எப்படி ட்ரக் டிராஃபிக்கிங்க்கு பயன்படுத்துகிறாங்க. ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் கூட பார்த்துருக்கோம், ரைட்? நமக்கு அந்த குஜராத் அந்த சைடில், வெஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடிய அந்த கோஸ்டல் ஏரியாஸ்லாம் நமக்கு ட்ரக் டிராஃபிக்கிங் நடக்குது அப்படிங்கிறது. தென் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் மாடர்ன் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய டார்க் நெட் அப்படின்னு சொல்கிறோம் அது, தென் கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன் மேக் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த ஒர்க்கிங் குரூப்போட மீட்டிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் an 8th மீட்டிங். இதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க இந்த விஷயத்தில் கோஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி இதில் ரிலேட்டடாக ஏதாச்சும் டிக்ளரேஷன் ஒரு அக்ரிமெண்ட் ஏதாவது கொண்டு வராங்களா, பாஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், வில் ரெக்கார்ட் எஃபிஐ இந்தியன் பாண்ட் ஃப்ளோஸ் பி சஸ்டைனபிள். ஓகே, இது ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், அந்த டேக்ஸ் ரேட்டை இந்தியா ஸ்க்ராப் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த இன்வெஸ்டர்ஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அது ரிலேட்டடான பெனிஃபிட் தான் இங்கே அனாலிசிஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிஜமாகவே அந்த டேக்ஸ் கட் ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான். ஓகே, நமக்கு எஃபிஐ பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே, அந்த மணி நமக்கு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. ஜூன் 2026 அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் நம்ம அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை ஸ்க்ராப் பண்ணதா அப்படிங்கிறது தான் இந்த நியூஸில் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு நார்மலாக இது ஒரு நல்ல பாசிட்டிவ் மோட்டிவ் தான், ஓகே. பட் அது மட்டுமே காரணம் கிடையாது, டேக்ஸை குறைச்சதுனால மட்டும் கிடையாது. நமக்கு ஓவராலாகவே எல்லா கண்டிஷனும் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு வருது. அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன், நமக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் ஒரு மாதிரி ஒரு மாதிரி டீல் அக்ரிமெண்ட்டில் முடிஞ்சிருச்சு. அது ஸோ அதனாலெல்லாம் கூட நமக்கு இந்த மாதிரி மார்க்கெட் சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. அதனாலையும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ we cannot solely attribute this surge to இந்த டேக்ஸ் கட் அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் தட் இஸ் த்ரூ ஃபுல்லி ஆக்சசபிள் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆர்பிஐ இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரூட் தான். ஓகே, ஸோ இது இந்த தடவை அதிகமாகவே மார்க் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே,
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், உங்களுக்கு சயின்ஸ் பேஜில் இருந்த ஆர்டிக்கல், ஓல்டஸ்ட் குவசார்ஸ் ஃபவுண்ட் டீப் அண்ட் பெர்ப்ளெக்சிங் ஸ்பேஸ் மிஸ்ட்ரி. ஸோ இதில் நம்ம வந்து குவசார்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியூஸுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நமக்கு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியுடைய யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அதை யூஸ் பண்ணி 2 ஓல்டஸ்ட் அண்ட் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ட் குவசார்ஸை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஓல்டஸ்ட் குவசார்ஸை நம்ம இன்னும் ஃபர்தராக ரீசர்ச் பண்ணுறதுக்கு மூலமாக நம்ம இன்னுமே நிறையா இந்த யூனிவர்ஸோட ஃபார்மேஷன் அண்ட் இன்னும் வந்து இந்த மேசிவ் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றியெல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கலோட க்ரக்ஸ். ஓகே, ஸோ இந்த குவசார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, தே ஆர் த இன்டென்ஸ்லி லூமினஸ் கோர்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ சிம்பிளி சொல்லணும்னா குவசார்ஸ் அப்படிங்கிறது நம்ம சன்னை விட பல மடங்கு வெயிட்டாகவும் இருக்கட்டும் இல்லை அந்த பிரைட்னஸும் இருக்கட்டும் இருக்கக்கூடியது தான் இந்த குவசார்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் தே ஆர் பவர்ட் பை சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் மூலமாக நமக்கு இது அவ்வளோ தூரம் பிரைட்டாக இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு வந்து எதனால் அது வந்து பிரைட்டாக இருக்குது, நமக்கு அந்த கேஸ் வந்து பிளாக் ஹோல் மாதிரி நமக்கு பிளாக் ஹோல்குள்ளே இருந்து ஃபார்ம் ஆகும்போது அந்த கிராவிடேஷனல் எனர்ஜி ரேடியேஷனாக கன்வெர்ட் ஆகி நமக்கு அந்த ஷைன்னஸ் வந்து நிறையா கொடுக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு த லைட் ஆஃப் அ ட்ரில்லியன் சன்ஸ். ஸோ யூ கேன் இமேஜின். ஓகே, ஸோ வெயிட்டுமே அப்படி தான், மாஸ் ஆஃப் சன்னுமே வந்துட்டு நமக்கு பல மடங்கு இந்த குவசார்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இதை டிஸ்கவர் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ஏன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு யூனிவர்ஸோட ஃபார்மேஷன் தெரியும் கரெக்டாக 13.8 பில்லியன் இயர்ஸ் அகோ நமக்கு வந்து அந்த பிக் பேங் தியரி, ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன், யூனிவர்ஸ் வாஸ் ஃபார்ம்டு, இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதில் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற குவசார்ஸ் வந்து டேட்ஸ் பேக் டு ஆல்மோஸ்ட் 670 மில்லியன் இயர்ஸ். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட யூனிவர்ஸோடைய ஃபார்மேஷன்லேயே இருந்து ஒரு 5% அந்த அளவுக்கு வந்து நமக்கு இன்னும் டேட்டா கிடைக்க போகுது. அதுதான் வந்துட்டு நமக்கு இதை சொல்கிறாங்க. அண்ட் ஃபர்தராக வந்து இதை ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அதை யூஸ் பண்ணியுமே அப்சர்வ் பண்ண போகிறாங்க. அதாவது இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற குவசார்ஸை ஃபஸ்ட்டு யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்தர் அனாலிசிஸ்க்கு ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ எஸ், நம்ம இது ரிலேட்டடாக நம்ம யூனிவர்ஸ் வந்து எப்போ வந்து அந்த அயனைசேஷன் திருப்பி அந்த அயனைஸ்டு கேஸஸ் வந்ததாக இருக்கட்டும் இல்லை இன்டர்ஸ்டெல்லர் கேஸ் வந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். வில் எல்னினோ வீக்கன் இந்தியாஸ் எக்கானமி. ஸோ எல்னினோ தெரியும் உங்களுக்கு, அந்த சிவியர் ட்ராட் கண்டிஷன்ஸ் இந்த வருஷம் இருக்க போகுது. நம்ம ப்ரீவியஸாக கூட பார்த்தோம் பவர் டிமாண்ட் அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்தியன் எக்கானமி வந்து எந்த வகையிலலாம் அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கிறது எல்லாம் என்ன, ஜூன் மந்தோடைய ரெயின்ஃபால் வந்து டெஃபிசிட்டாக இருக்குது. எஸ், இதுவுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 40% வந்து ஷார்ட் ஃபால் ஆகியிருக்கு. தென் ஜூலை மந்தோடைய அவுட்லுக்கும் பிலோ நார்மலாக தான் இருக்க போகுதுன்னு ஐஎம்டி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் எல்னினோ இயராக இருக்க போகுது. அதாவது நார்மல் எல்னினோ இல்லாமல் இட் இஸ் கோயிங் டு பி அ சூப்பர் எல்னினோ. தட் இஸ் அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வகையில் இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ எல்னினோ இயரில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள். இது இந்தியன் எக்கானமியை எப்படி அஃபெக்ட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லோவர் க்ரோத், அதாவது நமக்கு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி அந்த அவுட்புட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆக போகுது. அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் நமக்கு வந்து அந்த கல்டிவேஷன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது, ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது 350 மெட்ரிக் டன்ஸ் இந்த மாதிரி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற ஸ்ட்ரீக் வந்து இந்த தடவை டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது மூலமாக நமக்கு ஓவராலாக அக்ரிகல்ச்சர் செக்டரினுடைய கான்ட்ரிபியூஷன் டு ஜிவிஏ, தட் இஸ் கிராஸ் வேல்யூ ஆடட், அதுவுமே குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரெண்டாவது, டிப்ரெஸ்ட் ரூரல் டிமாண்ட். அக்ரிகல்ச்சர் தான் இன்னுமே வந்துட்டு ஒரு 46% ஆஃப் இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டரில் உங்களுக்கு அவுட்புட்டே கம்மியாக போகுது அப்படின்னா ஃபார்ம் இன்கம் வந்து கம்மியாக போகுது. ஸோ ஃபார்ம் ரிலேட்டடாக வரக்கூடிய வருமானம் கம்மியாகுது அப்படின்னா ரூரல் சைட்லேருந்து டிமாண்டும் கம்மியாக போகுது. ஸோ இது வந்து நமக்கு இன்னுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ டிப்ரெஸ்ட் ரூரல் டிமாண்ட். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஃபுட் இன்ஃப்ளேஷன். நமக்கு அவுட்புட்டும் கம்மியாயிருச்சு, நமக்கு வந்து இந்த மாதிரி ரூரல் டிமாண்டும் கம்மியாயிருச்சு ஒரு பக்கம். அப்படிங்கிறப்போ நமக்கு ஃபுட் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, எஸ்பெஷலி நமக்கு எடிபிள் ஆயில்ஸ், பொட்டேட்டோஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் இதனுடைய ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
தென் இது மட்டும் இல்லாமல் ஃபிஸ்கல் பேர்டன், அதாவது நமக்கு இப்போது அக்ரிகல்ச்சர் செக்டர் பொறுத்த வரைக்கும் ஃபர்டிலைசர் சப்சிடி வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொவைட் பண்ணக்கூடிய சப்சிடி அது வந்து நமக்கு ஃபிஸ்கல் பேர்டன் கரெக்டாக அதை காஸ் பண்ணும். ஏன்னா நமக்கு வந்து வெஸ்ட் ஏஷியா வார்னால ஃபர்டிலைசர் சப்ளையுமே நம்ம அங்கேருந்து தான் வாங்குகிறோம் மேக்ஸிமம் வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து. ஸோ அது அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஃபார்மர்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். அப்போ இன்னும் வந்து நம்ம மானியம் வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது. தென் ட்ரேட் டெஃபிசிட், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கம்மியாயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியது, அதாவது நமக்கு இந்த மாதிரி எசென்ஷியல் கமோடிட்டிஸ்லாம் இம்போர்ட் பண்ண வேண்டிய தேவை வரும். அப்படிங்கிறப்போ நமக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து அதிகமாகும். இது வந்து இன்னுமே நமக்கு ருப்பியில் அதிகமாக ப்ரெஷரை வந்து உண்டாக்கும். ஓகே, அடுத்து எக்ஸ்போர்ட்ஸ் ஹிட். ஆப்வியஸ்லி நமக்கு அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது மொத்த இந்தியாவுடைய கோர் எக்ஸ்போர்ட்ஸில் 12% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போது நமக்கு வந்து இந்த டியூ டு திஸ் வெதர் பேட்டர்ன், கிளைமேட் பேட்டர்ன், நமக்கு எல்னினோ இயர்ஸ்னால அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி அவுட்புட்டே குறையுது அப்படின்னா நம்ம அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸும் நேச்சுரலி கம்மியாகும். ஸோ எக்ஸ்போர்ட் செக்டாரும் அஃபெக்ட் ஆகுது. அண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ், அதாவது நமக்கு நம்மளுடைய வாட்டர் தேவைக்கான அவைலபிலிட்டி அது வந்து குறையும். வாட்டர் ஸ்டோரேஜ், ரிசர்வாயர்ஸில் வந்து ஸ்டோர் ஆகி இருக்கிற வாட்டர் கம்மியாகும். தென் அக்ரிகல்ச்சருக்கு அந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிக்கான வாட்டர் வந்து கம்மியாகும். இதெல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இந்தியன் எக்கானமி எந்தெந்த வகையிலலாம் அஃபெக்ட் ஆகுது பாருங்கள். 1 2 3 4 நிறைய விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் எக்ஸ்பர்ட் இதுக்கு ஃபைனலாக என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, தட் இந்தியா ஷுட் பிகம் ட்ராட் ப்ரூஃபிங். ஓகே, அதாவது இது வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நம்ம ட்ராட்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக எந்த இனிஷியேட்டிவுமே எடுக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ க்ராப்பை ரொம்ப இப்போ எக்ஸசிவ் வாட்டர் ரெக்வயர் பண்ணுற க்ராப்பை இந்த டைமில் கல்டிவேட் பண்ணாமல் கொஞ்சம் அந்த லெஸ் வாட்டரில் கல்டிவேட் பண்ணக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் பல்சஸோ மில்லட்ஸோ இந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னும் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரலாக அப்கிரேட் ஆகாமல் இருக்கோம் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ரிக்ஷா பேட்டரி ஹேக்ஸ் அண்ட் ப்ளூடூத் BMS வல்னரபிலிட்டிஸ். எஸ், இது நம்ம ரீசெண்டாக பார்த்தோமா, சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. எஸ், யூ வுட் ஹவ் சீன் இட். நமக்கு ரிக்ஷா வெஹிக்கிள்ஸை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணி நடு ரோட்டில் அது வந்து ஸ்டாப் ஆகி நிற்குது அப்படின்னு யூஸிங் ப்ளூடூத். அது என்ன ஆப் அப்படின்னா BAT BMS அப்படிங்கிற ஒரு ஆப். BAT BMS, பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து ஆக்சுவலி நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். இதில் ஆல்ரெடி ஃப்ளாஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. அண்ட் இட் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை சைனீஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி ஜிஐ பை தான். அண்ட் இதில் ஃப்ளாஸ் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு அந்த GitHub, இது வந்து ஒரு கோடிங் பிளாட்ஃபார்ம் நம்ம சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ இதுலையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறதா ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ், இதில் வந்து ஒரு புது இஷ்யூ கிடையாது. இந்த வல்னரபிலிட்டி இந்த மாதிரி இதில் செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குன்றது முன்னாடியே இருக்குது. ஓகே, பட் இப்போது அது வந்து இந்தியாவில் நம்ம ரிக்ஷாஸ் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. நம்ம அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாமே சைனா கிட்டேருந்து தான் இம்போர்ட் பண்ணி அதை அசெம்பிள் பண்ணுற வேலை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஈவன் நம்ம எல்லா பார்ட்ஸுமே வந்துட்டு அந்த அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ், இப்போ எப்படி நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் சொல்கிறோம், அது மாதிரி சைனாவில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இதிலேருந்து தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி இந்தியா சைட்லேருந்து டொமெஸ்டிக்காக நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, அந்த அலுமினியம் ஃப்ரேம் அட்டாச் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஓவராலாக நம்ம எக்ஸ்டர்னலாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு இஷ்யூ அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் ஆத்தர் வந்து இன்னொரு விஷயம் முக்கியமாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இதில் வந்து நம்ம மேஜராக நம்ம வந்து கோர் இஷ்யூவை சால்வ் பண்ணணும். ஆனால் அதை பண்ணாமல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த அப்ளிகேஷனை பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஏன் அந்த BAT BMS வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து அந்த ரிக்ஷாஸில் அதனுடைய பேட்டரியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்காக அந்த ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ நீங்கள் அதை பேன் பண்ணுறதுனால இப்போ எப்படி டெலிகிராமை பேன் பண்ணாங்க, நீட் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ எப்படி கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடும், அந்த மாதிரி ஒரு கதையாக தான் இதில் இருக்குது. இது வந்து ஒரு கோர் சொல்யூஷன் கிடையாது. நம்ம ப்ராப்பராக மேக் பண்ணுறதுனா ப்ராப்பராக மேக் பண்ணணும். இல்லை இம்போர்ட் பண்ணுறோம், சைனா கிட்டேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா அந்த காம்பனன்ட்ஸை நம்ம அட்லீஸ்ட் ரெகுலேட்டாவது பண்ணணும். ஸோ அதை பண்ணாமல் நம்ம அந்த கோர் இஷ்யூவை வந்து ரெக்டிஃபை பண்ணாமல் நம்ம வந்து இதை பிளாக் பண்ணுறதுனாலையும் இல்லை இந்த ஆப்பை பிளாக் பண்ணுறதுனாலையும் இஷ்யூ வந்து சால்வ் ஆக போகிறது கிடையாது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you tomorrow.